அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பார்க்க போறது வந்து எண்கோளங்கள், ரைட்? எண்கோளங்கள் வந்து எங்களுக்கு தெரியும். அதாவது வந்து நம்பர் பேட்டர்ன் சொல்லுவோம். நம்பர் பேட்டர்ன் ஒவ்வொரு பேட்டர்ன்ல வந்து எங்களுக்கு நம்பர்கள் வந்து வரும். ஓமா இல்லையா? ஒவ்வொரு பேட்டர்ன்ல வந்து எங்களுக்கு நம்பர்கள் பேட்டர்ன்ல எங்களுக்கு நம்பர் வருதுன்னா அந்த பேட்டர்ன்ல ஒரு 10வது இடத்துல என்ன நம்பர் இருக்கு, 20வது இடத்துல என்ன நம்பர் இருக்கு, 30வது இடத்துல என்ன நம்பர் இருக்கு பார்க்கறதுக்கு தான் நாங்க இந்த எண்கோள பேட்டர்னை வந்து செய்து கொண்டு போவோம், ரைட்? எண்கோள பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இருக்கும் என்றதை வந்து நாங்க இது பண்ணி கொண்டு போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முதல்ல வந்து நாங்க யார் யார் இருக்கீங்கன்னு முதல்ல இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல நான் நீங்க யார் இருக்கீங்கன்னு தெரியாம நான் சர்டிபிகேட் போயிடலாம். ரைட். அஸ்னி, உங்களை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். இன்ட்ரோடக்ஷன் செஷன் தானே, அப்ப நான் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நான் அதுக்கு பிறகு வந்து நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து நான் கேட்டுக்கொண்டு கத்துவேன். Asni. Good evening, sir. Good evening. I am Asni. I am studying Vijayaratnam Hindu Central College, Nigambu. I am grade 9. Grade 9. Okay. Okay, எவ்வளவு போதும். சரி, அம்னா சொல்லுங்க. அம்னா சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க, எந்த ஸ்கூல், எங்க படிக்கிறீங்க? My name is Samna. I'm grade 9, Vijayaratnam Hindu Central College. எவிடம்? Nigambu. Nigambu. Okay. லிதுர்சன் சொல்லுங்க. இதுல கொஞ்சம் பேர் எங்கட என்ன சொல்ற 8ஆம் கிளாஸ்ல இருந்தார்கள் தான், இருந்தாலும் மற்றவர்கள் தெரிஞ்சு கொள்வீங்க தானே, சொல்லுங்க. I am name is Lidursan. I am grade 9. I am studying at Muthengattu Idadugare left bank. Okay, okay, okay. ஆதிஷன் சொல்லுங்க. ஆதிஷன். Okay. My name is Adishan. I am studying at Johor Mahavidyalaya. Johor Mahavidyalaya. அது எங்க? மல்லாவியா? Om sir. கிளிநொச்சி. Okay. Om sir. கிளிநொச்சி. நளின் சொல்லுங்க. My name is Nalif. I am in Al-Huda Muslim Mahavidyalaya, Purnagala. Purnagala. Okay. அடுத்தது ரெட்மில இருந்து வந்திருக்கீங்க. யார் பேர் தெரியல. பேர் நீங்க போட்டீங்கன்னா நான் பேர்ல சொல்லுவேன். ரெட்மி Note Pro, Note 9 Pro. சஸ்மியன் சொல்லுங்க. சஸ்மியன் சொல்லுங்க. சஸ்மியன் சொல்லுங்க. சஸ்மியன் கொல்லவளாங்கலம் மூப்பால் நகர் மகாவித்யாலயா. விளங்கல. கொல்லனூர்ல கொல்லவளாங்கலம். ஓ, என்ன டிஸ்ட்ரிக்ட்? கொல்லனூர்யா? மூப்பால் நகர் மகாவித்யாலயா. பாலினர் மகாவித்யாலயம் கொல்லவளாங்கலம். என்ன டிஸ்ட்ரிக்ட்? எந்த மாவட்டம்? முல்லைத்தீவு. முல்லைத்தீவு. ஓகே, ரைட். Note 9 Pro யாரு? ஓம், சரி சரி சரி. Note 9 Pro யாரு? ஓம் சார். என்ன பேர்? எங்க இருந்து வாரீங்க? நான் மன்னார். மன்னார். என்ன பேர் உங்களோட? சிபாத். சுபாத். ஓ. இந்த ஸ்கூல் மன்னர் லஸ்கர் தேசிய பாடசாலை. ஓகே, ரைட். அப்ப நீங்க எல்லாம் வந்து இப்ப நீ அதாவது கிரேட் 9க்கு போக வேண்டிய ரைட். இப்ப கிரேட் 9க்கு வந்து நான் கிரேட் 8ல வந்து உங்களுக்கு தேர்ட் டர்ம் எக்ஸாம் நடக்கல. சோ அதனால நீங்க அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இப்ப அந்த கிரேட் 8ல சிலபஸ் முடியலன்னு யோசிக்க தேவையில்லை. நான் கிரேட் 9ல சில பாடங்கள் போய்க்கல உங்களுக்கு கிரேட் 8ல இருக்கிறதையும் வந்து சொல்லிட்டு தான் போவேன். சரியா? நீங்க எனக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, கட்டாயம் ஒவ்வொரு நாளும் கிளாஸுக்கு நீங்க வரும். அது ஒவ்வொரு நாள் மட்டும் ஒவ்வொரு கிளாஸ். நான் வந்து சனி ஞாயிறுல உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இது இன்ட்ரோடக்ஷன் செஷன்ன்றதால இன்றைக்கு நடக்குது. மற்றபடி சனி ஞாயிறு நடக்கும். உங்களுக்கு டைம் டேபிள் எல்லாம் ஏற்கனவே ஷேர் பண்ணி இருக்கு. இல்லாட்டி நீங்க பர்சனலா வந்து என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு டைம் டேபிள் ஷேர் பண்ணுவேன். அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு கிளாஸும் வந்து தவறாம கலந்து கொள்ளணும். அதுக்கு காரணங்கள் சொல்லக்கூடாது. சரியா? சொல்லுங்க. 9ஆம் ஆண்டுக்கு நீங்க தானே? ஓ, 9ஆம் ஆண்டுக்கு நான் தான். முதல் மத்த சார் இருந்தது அவங்களுக்கு கிளாஸ், அவங்க 6 7 8 எடுக்கிறாங்க. நான் 9 பேர் நான் தான். ஓகே. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து என்ன செய்யணும், எல்லாரும் வந்து
ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்து மேத்ஸ் எல்லாருமே நினைக்கிறது மேத்ஸ் எனக்கு கஷ்டம், மேத்ஸ் நான் என்னால படிக்க இயலாது. எல்லாருமே அதை அப்படி அதை வந்து அப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா மேத்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. மற்ற பாடங்கள் மாதிரி மற்ற பாடத்துல நாங்க வந்து இருந்து படிச்சு அதை பாடமாக்கி அதை திரும்ப திரும்ப பாடமாக்கி கொண்டு காலையில பாடமாக்கி புத்தகத்தை தூக்கி கொண்டு அப்படியே முன்னுக்கு பின்னுக்கு எல்லாம் திரிஞ்சு அம்மாட்ட கொடுத்த அம்மா இதை கேளுங்க, அப்பாட்ட கொடுத்து இதை கேளுங்கப்பா, இதோ அப்பா இதை கேளுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இதையும் வந்து நீங்க என்ன செய்யறது, எல்லார்கிட்டையும் போய் கேட்டு 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 கேட்டுதான் நீங்க அந்த இதுகளை வந்து இது பண்ணிக்கணும். மேத்ஸ்ல என்னன்னா நீங்க அதை விளங்கி கொண்டீங்கன்னா, மேத்ஸ் வந்து நீங்க விளங்கி படிச்சீங்கன்னா மேத்ஸ் வந்து உங்களுக்கு சரியான ஈஸியா இருக்கு. சரியா? நீங்க அதை விளங்கி அதனால நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க கிளாஸ்ல வந்து நீங்க தாராளமா நான் படிச்சுட்டு இருக்கீங்களா டவுட்டா இடையில கேளுங்க, இல்லாட்டி படிச்சு முடிஞ்சோட டவுட்டா, இல்லாட்டி வீட்டுல படிச்சுட்டு இருக்கீங்களா டவுட்டா எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க. சார் நான் இந்த கேள்வி செஞ்சுட்டு இருந்து எனக்கு இந்த இடத்துல டவுட் வந்துச்சு, எனக்கு என்னன்னு செய்யறேன்னு தெரியல, நான் ட்ரை பண்ணேன். ஆனா ட்ரை பண்ணாம கேட்கக்கூடாது. அதாவது வந்து இப்ப நீங்க வந்து கணக்கு செய்து 2-3 தடவை ட்ரை பண்ணி விட வரலன்னா நீங்க என்ன கேளுங்க. ஒண்ணுமே ட்ரை பண்ணாம சார் இதுக்கு விடையே தாங்க, இப்படிதான் சில பேர் வந்து சார் இந்த கேள்விக்கு விடையே தாங்க, இந்த கேள்விக்கு விடையே தாங்கன்னா அப்படி நீங்களே ஒண்ணுமே ட்ரை பண்ணாம நானே விடையே தந்தேன்டா அதனால உங்களுக்கு அந்த கேள்வியால உங்களுக்கு எந்த பயனுமே வராது. நீங்க 2-3 தடவை பிளவிட்டு ட்ரை பண்ணி பிளவிட்டா பிறகு அதை நீங்க என்னட்ட கேட்கும் போது அது உங்களுக்கு இந்த வேலாம் போயிருக்கலாம், இந்த வேலை செஞ்சிருந்தா எனக்கு ஈஸியா இருந்திருக்கும். சரியா? நீங்க என்ன டவுட்டா இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். அதை விட கிளாஸ்ல வந்து கேள்விகள் கேட்டா மைக் ஆன் பண்ணி கதைங்க. ரைட்? கேள்விகள் கேட்டா சத்தம் போடாம இருக்காம மைக் ஆன் பண்ணி கதைங்க. அந்த படிக்கிற 1 மணி நேரம் வேற எந்த டிஸ்டர்பும் இல்லாம, அதாவது வந்து எந்த கவனக்கலைப்பான, அதாவது வந்து மத்தவங்க எதுவும் கேள்வி கேட்டாலோ இல்லாட்டி மத்தவங்களை கதைக்கிறதோ இல்லாட்டி போன்ல வேற எதுவும் பாக்குறதோ மேல எது நோட்டிபிகேஷன் வேற அதுக்குள்ள போய் பாக்குறதோ அப்படி அந்த மாதிரி இல்லாம அந்த 1 மணி நேரம் வந்து படிக்கிறேன்னா அந்த படிக்கிறதுக்கு மட்டும் ஒதுக்கி கொடுங்க நேரத்தை. அந்த படிக்கிற நேரத்துக்கு மட்டும் ஒதுக்கி கொடுங்க. ரைட்? அப்படி ஒதுக்கினீங்கன்னா அந்த அந்த 1 மணி நேரம் நீங்க போக்கஸ்டா படிச்சீங்கன்னா எனக்கு அந்த 1 மணி நேரத்தை தாங்க உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 1 மணி நேரம் எனக்கு என்னோட நீங்க இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அப்படி 1 by 1 எடுக்கலாம். அதாவது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து நல்ல மார்க்ஸ் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட்? மேத்ஸ் வந்து அவ்வளவு பெரிய புதவாரமான, அதாவது பயமுறுத்துற அளவுக்கான பெரிய பாடம் எதுவுமே இல்லை. ஆகவே 1 by 1 நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் உடனே கேட்கலாம். இப்ப நான் உடனே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அஸ்னி கேட்டு அஸ்னிட்டு ஏதாச்சும் கேட்டேன்னா அஸ்னி மைக் ஆன் பண்ணி தெரிஞ்சுதுன்னா அப்படியே சொல்லுங்க, தெரியலைன்னா சார் எனக்கு இதுக்கு ஐடியா இல்லை சார் ஏன்னா அடுத்த ஆள்கிட்ட போவேன். இல்லாட்டி அப்படி நீங்க என்னோட கண்டினியூவா நீங்க என்னோட கதைச்சு பேசி நீங்க படிச்சீங்கன்னா எனக்கும் படிப்புக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், உங்களுக்கு வந்து அது விளங்கி படிக்கிறதுக்கு அமைதியா அப்படியே சிலையாட்டம் அப்படியே என்ன சொல்ற வாயம் மூடிட்டு இந்த நீதி தேவதை மாதிரி அப்படி வாயம் பத்திட்டு அப்படியே சத்தம் போடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தூக்கம் வந்துடும். குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ள வந்து உங்களுக்கும் தூக்கம் வந்துடும். எனக்கும் நீங்க ஒருத்தர் சத்தம் போடல ஒரு பதிலும் வந்து எனக்கு தர்றீங்க இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கும், எனக்கும் வந்து இவங்களுக்கு படிச்சு நான் என்ன திராப்பா செய்யறது, இவங்க விளங்குதா விளங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன நான் சொல்றது எதுவுமே எனக்கு தெரியாம போயிடும். அப்ப என்ன நடக்கும், எனக்கு வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும், உங்களுக்கும் அதை விளங்கி கொள்ளலாம் போகும். சோ அதனால நான் சொல்றேன் என்னடா தயவு செய்து கேள்விகள் இருந்தா கேள்விகளை உடனே கேட்டு உடனே டவுட்டை தெளிவுபடுத்திட்டு போயிடும். டவுட்டை வச்சு அப்படியே நாளைக்கு கேட்கலாம்னு டவுட் மேல டவுட் அடிக்கி கொண்டு போனீங்கடா எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் அவ்வளவு டவுட்டும் ஒரு பெரிய பக்கெட்டா வந்து நீங்க ஒரு பக்கெட்டுக்குள்ள பெருசா இருக்கும் ஒரு டவுட். ஸோ அந்த நேரம் வந்து எல்லா டவுட்டையும் தீர்க்க உங்களுக்கு மேலாது. ஸோ 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எறும்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பெரிய அமௌண்ட் வந்து நீங்க விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், மெல்ல மெல்லமா சின்னல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எதுவுமே விளங்கல என்று பயப்படாம கொஞ்சம் கொஞ்சமா விளங்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் சொல்ற எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எடுக்க பண்ணுவேன். ரைட்? அப்ப நீங்க எந்த இது நான் சொல்றதை நீங்க செஞ்சு அதை விட நான் இன்னொன்னு சொல்றேன் என்னன்னா சும்மா ஃப்ரெண்ட்லியா நார்மலா கதைங்க. அதாவது அதை விட்டுட்டு இப்ப என்ன சொல்ற பயப்பட்டுட்டு வெக்கப்பட்டுட்டு இங்க இருந்தீங்கன்னா இப்ப நீங்க வைக்கப்படாது. அவன் யாரு உதாரணத்துக்கு வந்து இப்ப அம்னா பேசுறது வந்து அம்னா மைக் ஆன் பண்ணும்போது நான் பேசும்போது மத்தவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களா, மற்றவங்க ஏதாச்சும் இது பண்ணுவாங்களா அப்படி நினைச்சு அம்னா பேசாம இருந்தாங்களா அது யாருக்கு நட்டம், அம்னாக்கு தான் நட்டம். மற்றவங்க நினைச்சா நமக்கு என்ன, நாம என்னத்துக்கு வந்திருக்கோம், படிக்க வந்திருக்கோம். நமக்கு அதுக்குள்ள இன்னொரு டவுட் வரும். நான் இதுல டவுட் கேட்க போறது வந்து சின்ன கேள்வியா இருக்கு. ரைட்? அதாவது வந்து நான் டவுட் கேட்க போறேன், இது வந்து சின்ன கேள்வியா இருக்குமா, இதுல சக 5 நாளும் இந்த சக இருக்கு, அப்ப இது சின்ன கேள்வியா இருக்கு, மிச்சம் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும்.
அதனால இப்ப நான் போய் இந்த டவுட் சேர்ட்டு கேட்டுட்டா மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, இது சின்ன டவுட், இதை போய் இவன் கேட்டுட்டு இருக்கானு அந்த மாதிரி யோசிக்காது. அவனுக்கு அது சின்ன டவுட்டா இருக்கலாம், அது உங்களுக்கு பெரிய டவுட், ரைட்? உங்களுக்கு அது விளங்கல்ன்றதா உங்களோட டவுட். நீங்க அந்த உங்களுக்கு அது மற்றவங்களுக்கு அது என்ன மாதிரி இருக்குன்றது அது அவங்கள்ட்ட பிரச்சனை. உங்களுக்கு விளங்க இல்லையா, கேளுங்க, ரைட்? உங்களுக்கு என்ன டவுட், அதாவது படிப்பிக்கும் போது என்ன விளங்க இல்லையோ அதை வந்து கேட்டு என்ன செய்து கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும், ரைட்? அது வந்து உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. வந்து பெரும்பாலும் நீங்க கேமரா ஆன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அடுத்த சொல்லுவாரு என்னன்னா, கேமரா ஆன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல மெயினா நீங்க என்ன செய்யறீங்க எது செய்யறீங்கன்னு நான் பார்த்துக்கொள்ளேன். அதாவது வந்து சில பேர் வந்து என்ன செய்யறது, வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் எனக்கு இது பண்ணுவாங்க, என்னது பிள்ளைக்கு வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க சார், அவங்க வந்து பாக்குறாங்க இல்ல, அவங்க அவங்க பாட்டுல விளையாடிட்டு இருக்காங்க சார், அப்படி அந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து வருது. ஸோ அதனால வந்து நான் சொல்றது என்னன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கேமரா ஆன் பண்ணி இன்றைக்கு ஒன் பண்ண அவசியம் இல்லை, அடுத்த கிளாஸ் சனி ஞாயிறு கிளாஸ்ல இருந்து கேமரா ஆன் பண்ணுங்க. நான் லேப்டாப்ல உங்களுக்கு நான் எழுதி படிப்பிக்கும் போது நான் உங்களையும் பார்த்துட்டு கொண்டு நீங்க என்ன செய்யறீங்க எது செய்யறீங்கன்னு பார்த்து நான் உங்களை இது பண்ணி கொண்டு இருப்பேன், ரைட்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரைட், அப்ப சொல்லுங்க இப்ப அண்ணா சொல்லுங்க, இப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் இப்ப நான் தர்ற வேக்குகள் எல்லா இதுகளையும் வந்து செய்து கிரேட் 9ல வந்து நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்களா? ஓ சார். கட்டாயம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நான் கட்டாயம் கிரேட் 9ல நல்ல மார்க்ஸ் எடுப்பேன், சொல்லுங்க. மார்க்ஸ் எடுப்பேன். நான் நான் கட்டாயம் கட்டாயம் நல்ல மார்க்ஸ் எடுப்பேன். எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் எடுப்பேன். கட்டாயம் நல்ல மார்க்ஸ். அதாவது எங்களுக்கு நாம தான் எங்களுக்கு உந்து சக்தி கொடுக்கணும். அதாவது வந்து இந்த கணக்கு வரும் இல்லையா, கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் இது என்னால முடியும், நான் இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே, இது கட்டாயம் நான் செய்து என்னால இது நான் நிறைவேற்ற முடியும், அதாவது வந்து நான் இதை செஞ்சு எனக்கு விட எடுக்க முடியும், என்னால பாஸ் பண்ண முடியும், நான் ஓயில நல்ல மார்க்ஸ் எடுக்கலும், அதுக்கு நான் இப்ப இருந்து நல்லா படிக்கணும், அது மாதிரி நான் ஏலவுல எனக்கு பிடிச்ச பாடத்தை நான் படிக்கணும். அது மாதிரி என்ன செய்யலாம், உங்களை நீங்களே என்ன செய்யணும், திரும்ப 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 பண்ணணும், ரைட்? அஸ்மி சொல்லுங்க, உங்களால அஸ்மி எனக்கு வந்து லாஸ்ட் இது வந்து தெரியும், அஸ்மி வந்து மேக்ஸ் நீங்க நல்லா செய்வீங்க, ஆனாலும் அதை வந்து எப்பயும் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப ஃபோக்கஸ்ல இருக்கணும். அதை வந்து இப்ப நீங்க கிரேட் 8ல நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா, கிரேட் 8ல வந்து உங்களுக்கு 90 95 எடுக்கிறீங்கன்னா, அதே இதை கிரேட் 9 11 12 அப்படி அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், ஒழுங்கா திரும்ப திரும்ப மேட்சை வந்து செய்து அதை வந்து அதுல மேட்சை வந்து டச்ல வச்சுக்கணும், ரைட்? அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், எடுப்பீங்களா நல்ல மார்க்ஸ்? எஸ் சார். அப்ப சொல்லுங்க, நான் கட்டாயம் சொல்லுங்க. மார்க்ஸ் எடுப்பேன். என்ன எடுப்பீங்க? நல்ல மார்க்ஸ் எடுப்பேன். நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், ரைட்? கட்டாயம் வந்து நீங்க என்ன செய்யணும், நல்ல மார்க்ஸ் வந்து எடுப்பேன். அதாவது நீங்களே உங்களை நீங்களே தான் என்ன செய்யணும், உற்சாகப்படுத்திக் கொள்ளணும். யாரும் வந்து எங்களுக்கு உற்சாகப்படுத்திட்டு இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு யாரு வெளியில இருந்து வருவாங்க என்ன செய்வாங்க, அவங்க பாடுறா வந்து அந்த நெகட்டிவா கதைக்கிறதுக்கு தான் ஆட்கள் இருப்பாங்களே தவிர எங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் இருப்பாங்க, எங்க அம்மா அப்பா மட்டும்தான் அதிகமா எங்களுக்கு உற்சாகப்படுத்துவாங்க. அவங்களை தவிர உற்சாகப்படுத்துறது வேற யாரு, நாம தான் நமக்கு உற்சாகமா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும், நாம தான் சொல்லணும். உங்களை எதிர்த்து சொல்லுங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்களா? நான் கட்டாயமா முதலாம் தவணை எக்ஸாம்ல மேத்ஸ்ல நல்ல மார்க்ஸ் எடுப்பேன். முதலாம் தவணை மட்டுமா, பங்காளப்பு 12ஆம் தவணை 3ஆம் தவணை 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு இல்ல? அதுவும் எல்லா அதாவது என்னது கட்டாயம் என்ன செய்யணும், நீங்க வந்து இதுக்கு முதல்ல என்னது, இதுக்கு முதல்ல ரைட் அம்னா சொல்லுங்க, உங்களுக்கு செகண்ட் டேர்ம்ல என்ன மார்க்ஸ் வந்துச்சு, தேர்ட் டேர்ம் நடக்கிறது செகண்ட் டேர்ம்ல என்ன மார்க்ஸ் வந்துச்சு? 67. 67. இது எத்தனை வந்துச்சு? 70. 67 70 இல்ல. இப்ப என்ன சொல்றது, ஒரு லெவல்ல இருக்கு, அதுக்காக என்ன சொல்றது, நான் போதாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா முடியும் எங்களால. மேத்ஸ்ல மட்டும்தான், மற்ற பாடங்கள் மாதிரி இல்ல, மேத்ஸ்ல மட்டும்தான் 100 மார்க்ஸ் இருக்கு, ஓமா இல்லையா? அஸ்மிக்கு எத்தனை வந்துச்சு செகண்ட் டேர்ம்? 93. 93. அதிஷன் எத்தனை வந்துச்சு? 98 சார். 98. குட். நலீஃப் எத்தனை வந்துச்சு? 57. 57. அடுத்த நலீஃபுக்கு வா. சஸ்மி எவ்வளவு வந்துச்சு? 50. 50. ஷிஃபாத் எவ்வளவு வந்துச்சு? 95 சார். 95. குட்.
இப்ப வந்து 90 எடுத்தவங்க 95 எடுத்தவங்க போட்டு இந்த 50 எடுத்தவங்க நாங்க குறைவு, நமக்கு அவங்களோட நாங்க குறைவா, அவங்கள விட நாம குறை எடுத்துட்டோமே அந்த மாதிரி எல்லாம் கவலைப்படாது. ரைட்? அது நாங்க இதுக்கு முதல்ல வந்து நாங்க வடிவா சரியா நாங்க எங்களை ஒழுங்கா நாங்க வந்து கண்டினியூவா படிக்கல. அதாவது நாங்க உங்களுக்கே தெரியும் நான் படிச்சேனா, ஒழுங்கா படிச்சேனா, ஒழுங்கா செய்தனான்னு உங்களுக்கே தெரியும். அதனால நீங்க கண்டினியூஸா முன்னுக்கு வந்து நீங்க ஒழுங்கா என்ன செய்யல, ஒழுங்கான ஒரு ஒர்க் வந்து நீங்க கொடுக்கல. அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. சோ நீங்க என்ன செய்யணும், திரும்ப திரும்ப ட்ரை பண்ணணும். ரைட்? நாளை முடியும் தானே? நாளை ஏன் சார்? ஓ, அதாவது உங்களுக்கு வந்து கிரேட் 8ல வந்து நல்ல, அதாவது நாங்க ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் இருக்கல. ரைட்? இப்போ நீங்க கிரேட் 9க்கு வந்து இப்ப நான் வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் கிளாஸ் ஒழுங்கா வாங்க, நான் உங்களை நல்ல மார்க்ஸ் எடுக்க வைப்பேன். சரியா? அப்ப நான் சொல்ற வேலையை நீங்க செய்யணும். ரைட்? விளங்காட்டி விளங்கலைன்னு கேட்கணும். அப்படி சத்தம் போடாம இருக்கக்கூடாது. சரியா? சார் ஜாஸ்மின் எடுப்பீங்களா நல்ல மார்க்ஸ்? ஓ, ரைட். அது நீங்க தான் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொள்ளணும். ரைட், நாங்க இப்ப பாடத்துக்கு போவோம். ஓகே, இப்ப எண்கோளங்கள், அதாவது வந்து நம்ம பேட்டர்ன் என்ன சொல்றோம் தானே. அப்ப எண்கோளங்கள் என்றா ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எண்கோளங்கள்ல வந்து எப்படி இருக்கும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க ஸ்காலர்ஷிப்ல இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் மாதிரி வரும். அதாவது வந்து ஒரு வடிவத்துல வந்து ஒரு நம்பர். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 3 5 7 9 11. ரைட்? இது வந்து ஒரு எண்கோளம். ரைட், இதை நாங்க என்ன என்னன்னு சொல்ல முதல்ல அதை சொல்லுங்க. இது என்ன? ஒற்றை எண். அது வந்து இது வந்து என்னது? 1 3 5 7 இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து என்னது? ஒற்றை எண். அப்ப இது வந்து எங்களுக்கு தெரியும், ஒற்றை எண் எங்களுக்கு தெரியும். ரைட்? 1 3 5 7 ரெண்டு போயிடுச்சுன்னா எங்களுக்கு இது ஒற்றை எண் தெரியும். ரைட்? இதுல வந்து நாங்க இங்க எண்கோளத்துல வந்து நாங்க சொல்லுவோம் அப்படி என்றா முதலாம் உறுப்பு. இதுல முதலாம் உறுப்புன்றது எது சொல்லுங்க பாப்போம்? 1. முதலாம் உறுப்பு வந்து எங்களுக்கு தெரியும் 1. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாம் உறுப்பை வந்து நாங்க குறிச்சு கொள்வோம். ஒரு லெட்டரால இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ் ஒய் செட் அது மாதிரி குறிப்போம் தானே. அத மாதிரி நாங்க இங்க குறிக்கல வந்து முதலாம் உறுப்பை நாங்க குறிச்சு கொள்வோம் என்னண்டு ஏ என்று குறிப்போம். ரைட்? அப்ப ஏ என்று குறிப்போம் முதலாம் உறுப்பை. அப்ப ஏ என்று குறிப்போம் முதலாம் உறுப்பை. ஏ வந்து எங்களுக்கு என்னவா இருக்கு? 1. ரைட்? அதாவது வந்து முதலாம் உறுப்பு 1. ரைட்? அடுத்தது சொல்லுங்க, பொது வித்தியாசம். என்ன பொது வித்தியாசம்? என்ன? 2. அது எப்படி காணுவோம்? எவ்வளவு கூடி இருக்குன்னு பாக்குறது. பொது வித்தியாசம் வந்து நாங்க டி என்று சொல்லுவோம். ரைட்? பொது வித்தியாசம் வந்து நாங்க டி என்று சொல்லுவோம். அந்த டி வந்து எங்களுக்கு எப்படி என்றா நாங்க எப்படி காணுவோம்டா ரைட் 3 சாய 1 சமன் 2. ரைட்? பொது வித்தியாசம் 2 காணும். இந்த பொது வித்தியாசம் நான் எப்படி 3ல இருந்து 1 கழிக்கிறேன் என்றா அது 2 கிடைப்பட்ட வித்தியாசம் தான் பொது வித்தியாசம். ஆனா அதை எப்படி நாங்க வசனத்துல சொல்லுவோம்டா பொது வித்தியாசம் நாங்க எப்படி சொல்லுவோம்டா பொது வித்தியாசத்தை வசனத்துல சொல்லிக்க நாங்க சொல்லுவோம் முதலாம் உறுப்பு தவிர்ந்த. ரைட்? முதலாம் உறுப்பு தவிர்ந்த ஏனைய உறுப்புகள்ல இருந்து ஏனைய யாதாயும் ஒரு உறுப்பில் இருந்து
அதன் முன்னே உறுப்பை கழிக்கும் போது வருவதான உங்களுக்கு என்னவா இருக்கு? பொது வித்தியாசமா இருக்கு. அதன் முன்னைய உறுப்பை கழிக்கும் போது, ரைட்? அதன் முன்னே உறுப்பை கழிக்கல தான் உங்களுக்கு வந்து என்ன வரும்? பொது வித்தியாசம் வரும், ரைட்? இங்க பாருங்க, முதலாம் உறுப்பு தவிர்ந்த, ரைட்? முதலாம் உறுப்பு நாங்க கணக்கெடுக்க மாட்டோம். முதலாம் உறுப்பு தவிர்ந்த யாதாயினும் ஒரு உறுப்புல இருந்து அதுக்கு முன்னே உறுப்பை கழிக்கிறது. ஏண்டா 3ல இருந்து 3 கழிச்சிருக்கலாம், 1 கழிச்சிருக்கலாம். அல்லது 5 எடுத்துக்கொண்டோம்னா அதுக்கு முன்னே உறுப்பு என்னது? 3. அப்ப 5ல இருந்து நாங்க எடுத்து கழிச்சிருப்போம், 3 கழிச்சிருப்போம். இல்லாட்டி இப்ப நான் 11 எடுத்தேன், 11க்கு முன்னே உறுப்பு என்னது? 9. அப்ப நான் இதுல இருந்து கழிச்சு எத்தனை வரும்? 9 கழிச்சிருக்கோம். 9ல 11ல 9 போனா 2 வரும், ரைட்? அப்ப முதலாவது போட்டுட்டு 1 3 5 7 9 11 எழுதி கொள்ளுங்க ஃபர்ஸ்ட்க்கு. அதுக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. முதலாம் உறுப்பு A வந்து 1. முதலாம் உறுப்பு வந்து 1. A வந்து உங்களுக்கு தெரியுது 1, ரைட்? முதலாம் உறுப்பு A 1. அதுக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. பொது வித்தியாசம் D என்று போட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்டார் போட்டு எழுதி கொள்ளுங்க. பொது வித்தியாசம் D என்று போட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்டார் போடுங்க. பொது வித்தியாசம் D என்றிட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்டார் ஒன்று போடுங்க. பொது வித்தியாசம் D என்று போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்டார் ஒன்று போடுங்க. போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க. முதலாம் உறுப்பு தவிர்ந்த, முதலாம் உறுப்பு தவிர்ந்த, முதலாம் உறுப்பு தவிர்ந்த, முதலாம் உறுப்பு தவிர்ந்த, முதலாம் உறுப்பு தவிர்ந்த ஏனைய யாதாயினும் ஒரு உறுப்பிலிருந்து, முதலாம் உறுப்பு தவிர்ந்த ஏனைய யாதாயினும் ஒரு உறுப்பிலிருந்து, முதலாம் உறுப்பு தவிர்ந்த ஏனைய யாதாயினும் ஒரு உறுப்பிலிருந்து, முதலாம் உறுப்பு தவிர்ந்த ஏனைய யாதாயினும் ஒரு உறுப்பிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்கும் போது, அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்கும் போது, அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்கும் போது, அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்கும் போது பொது வித்தியாசம் பெறப்படும். அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்கும் போது பொது வித்தியாசம் பெறப்படும். എന്നിട്ട് 3/1 2 போட்டுக்கொள்ளுங்க. 3/1 2 போட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொன்னு போட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு விளங்குற மாதிரி. 7ல இருந்து அதுக்கு முன்னுக்கு 5 7/5 2 அது மாதிரி என்னோட வேணும்னா நீங்க போட்டுக்கொள்ளலாம். 11/9 ஏதாவது ஒரு உறுப்பு அதுக்கு முன்னுக்கு இருக்கிற உறுப்பு. முதலாம் உறுப்பு தவிர்க்கின்ற உறுப்பு. இப்ப 2 ஓகேவா? ஓகே, இப்ப எங்களுக்கு வந்து முதலாம் உறுப்பும் தெரிஞ்சிட்டு பொது வித்தியாசமும் தெரிஞ்சிட்டது, சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்தொடரின் எண்ணாம் உறுப்பை எப்படி காண்றது? இந்த எண்தொடரின் எண்ணாம் உறுப்பை நாங்க எப்படி காண்றது? யாராவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், இதுல A வந்து 2 தெரியும், A வந்து 1 தெரியும், D வந்து 2 தெரியும். ஓமா இல்லையா? ரைட். பொது உறுப்பு நாங்க என்னது சொல்லுவோம்டா, இந்த எண் தொடருக்குரிய எண் வடிவில் இருக்கிற ஒரு பொது உறுப்பு. அதாவது வந்து நாங்க அதுல கொண்டு 5ஆம் உறுப்புனா 5 கொண்டு அந்த எண் பதிலா போட்டோம்னா 5ஆம் உறுப்பு ஓட்டோமேட்டிக்கா வரும்.
10 கொண்டு அந்த எண்ணுக்கு பதிலா போட்டீங்கன்னா 10ஆம் உறுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். 20 கொண்டு அந்த எண்ணுக்கு பதிலா போட்டீங்கன்னா n சமன் 20 போட்டீங்கன்னா 20வது உறுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வரும். அத மாதிரி பொது உறுப்பு நாங்க காணணும். அப்ப பொது உறுப்பை நாங்க எப்படி குறிப்போம்டா, பொது உறுப்பை வந்து நாங்க எப்படி குறிப்போம்டா, tn என்று குறிப்போம். சரியா? பொது உறுப்பை வந்து நாங்க குறிச்சு கொள்றது வந்து tn என்று குறிப்போம். அப்ப பொது உறுப்பை வந்து நாங்க குறிச்சு கொள்வோம் tn. அப்ப பொது உறுப்பு tn என்றா, சரியா, பொது உறுப்பு tn என்றா இதை நான் குறிக்கிறது. பொது உறுப்பு என்றா ஒரு பொதுவான, நாங்க இந்த விழாத்துக்கு வந்து பொது உறுப்பு கண்டு வச்சுட்டோம். அதாவது பொது உறுப்பை காண்க கேட்கல, பொதுவான ஒரு உறுப்பு என்ன வடிவத்துல இது இருக்கும். அந்த எண்ணு பதிலா ஒன்றை போட்ட இந்த 1 வரணும், எண்ணு பதிலா 2 போட்டா 3 வரணும், எண்ணு பதிலா 3 போட்டா 5 வரணும், எண்ணு பதிலா 4 போட்டா 4ஆம் உறுப்பு போட்டா இது வந்து என்னது 7 வரும். ரைட், அதுக்கு முதல்ல சொல்லுங்க, முதலாம் உறுப்பு என்ன? 1 1. இரண்டாம் உறுப்பு 3 3. மூன்றாம் உறுப்பு 5 5. அப்ப உங்களுக்கு தெரியும், இது முதலாம் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு, நான்காம் உறுப்பு, ஐந்தாம் உறுப்பு. ரைட், இப்ப நாங்க என்ன உறுப்பு, அதாவது பொது உறுப்புக்குரிய சமன்பாடு காணப்படும். வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. இது ஓலவர் மட்டுக்கும் வரும் இது. ரைட், உங்களுக்கு 11ஆம் ஆண்டுல வந்து ஓஎல்ல கேள்வியாவே கூட்டல் விருத்திக்கு இது வரும். ரைட், கூட்டல் விருத்தி ஒரு பாடம் வரும் உங்களுக்கு. செகண்ட் பார்ட்ல பெரிய கேள்வியாவே வந்து இது உங்களுக்கு வரும். அப்ப நீங்க வடிவா அதை பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பொது உறுப்பு காணும், சரியா, என் காணும். இப்ப நீங்க என்ன செய்யுங்கடா, வடிவா பாருங்க, வடிவா பாருங்க என்ன செய்யணும்டா. பொது வித்தியாசம் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? பொது வித்தியாசம் எத்தனை காட்டுனாங்க? 2. ரைட், அப்ப நாங்க அதை எழுதி கொள்வோம். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதலாம் உறுப்பை நாங்க காண போறோம். முதலாம் உறுப்பு, முதலாம் உறுப்பை காண்றதுக்கு நாங்க என்ன செய்யறோம்டா, பொது வித்தியாசம் உங்களுக்கு எத்தனை? 2. அந்த பொது வித்தியாசத்துல போடுவோம். ரைட், போட்டுட்டு அதை என்ன செய்ய போறோம்டா, தர முதலாம் உறுப்பண்டா இங்க 1 அளவு இருக்கும். சரியா, வடிவா பார்த்துக்கோங்க. பொது வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு போடுவோம், போட்டுட்டு முதலாம் உறுப்பண்டா 1 அளவு இருக்குவோம். ரைட், 1. சரியா, இப்ப 2 தடவை 1 எத்தனை? 2. ரைட், எங்களுக்கு எத்தனை முதலாம் உறுப்புல எத்தனை வரணும்? 1. அப்ப 2 தடவை 1 2, எங்களுக்கு 1 வரணும். அப்ப எத்தனை நாங்க இதுல இருந்து கழிக்கணும்? 1 கழிக்கணும். ரைட், அப்ப எங்களுக்கு முதலாம் உறுப்புக்குரிய இது வந்து வந்துச்சா, 2 தடவை 1 சய 1 எங்களுக்கு இங்க விட வர போகுது 1. ரைட், இப்ப இரண்டாம் உறுப்புக்கு போவோம். இரண்டாம் உறுப்பு. ரைட், இப்ப நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட்க்கு எதை பெருக்கணும்? ஃபர்ஸ்ட்க்கு என்னத்தால பெருக்கணும்? 2 என்னது? பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் B. ரைட், பொது வித்தியாசம் தான் எங்களுக்கு 2. அப்ப நாங்க 2 அளவு இருக்கணும். அப்ப பொது வித்தியாசம், அப்ப பொது வித்தியாசம் 2. இப்ப இது எத்தனை உறுப்பு? 2ஆம் உறுப்பு. அப்ப எத்தனை ஆள் இங்க பெருக்கணும்? 2. 3 ஆள். ஆ 3 ஆள். ஏ 3 ஆள். 2 ஆள். நான் என்ன சொல்லியிருக்கேன், முதலாம் உறுப்பு வேண்டாம் 1, இரண்டாம் உறுப்பு வேண்டாம் இங்க 2 ஆள் பெருக்கணும். ஓமா இல்லையா? முதலாம் உறுப்பு வேண்டா 2 தடவை 1 2, இரண்டாம் உறுப்பு வேண்டா 2 தடவை 2 4. ரைட், இப்ப சொல்லுங்க 2 தடவை 2 4. ஆனா இரண்டாம் உறுப்பு உங்களுக்கு எத்தனை வரணும்? 3. அப்ப எத்தனை கழிக்கணும்? 2 தடவை 2ல இருந்து 1 கழிக்கணும். அப்ப 2 தடவை 2ல இருந்து 1 கழிக்கணும். அப்ப இங்க வந்து உங்களுக்கு 3 வரும். ரைட், இப்ப மூன்றாம் உறுப்பு சொல்லுங்க. எத்தனை ஆள் பெருக்கணும்? 2 ஆல 3 பெருக்கி 1 கழிக்கணும். 2 ஆல 3 பெருக்கினா, ஏன்னா மூன்றாம் உறுப்பு 3 பெருக்கினா 6. ஆனா எங்களுக்கு மூன்றாம் உறுப்பு எத்தனை? 5. 5. அப்ப எத்தனை கழிக்கணும்? 1 கழிக்கணும். கழிச்ச உடனே எங்களுக்கு எத்தனை? 5. ரைட், இப்படியே வந்து இப்படியே எழுதி கொண்டு போயிட்டு கடைசியில எண்ணாம் உறுப்புன்னு சொல்றேன்.
எண்ணாம் உறுப்பு. ரைட். முதலாம் உறுப்பு முதலாம் உறுப்பு இரண்டாம் உறுப்பு மூன்றாம் உறுப்பு இந்த ரெண்டு மாறினதோ இல்ல இல்ல. ரெண்டு வந்து என்னது? பொது பொது வித்தியாசம். பொது வித்தியாசம். ஆகவே என்ன உறுப்புடைகளும் ரெண்டு வருமா வராது? வரும். வரும். ரெண்டு. ரைட். சரி. முதலாம் உறுப்பு வரைக்கும் ஒன்று போட்டனா, ரெண்டாம் உறுப்பு வரைக்கும் ரெண்டு போட்டனா, மூன்றாம் உறுப்பு வரைக்கும் மூன்று போட்டனா, அப்ப என்ன உறுப்பு வரைக்கும் என்ன போடுவோம்? என் போடும். என் போடும். அப்ப என்ன உறுப்பு வரைக்கும் என் போடும். ரைட். மிச்சாக்கள் என்ன சத்தம் போடாம இருப்பீங்க? மிச்சாக்கள் விளங்குதா இல்லையா? அம்னா ஸ்னி விளங்குது. நலீஃப் உங்க சத்தத்தை காணல. சார் விளங்குது. சஸ்மி எனக்கு சத்தத்தை காணல. சார் பார்க்கணும். நான் சொல்றது விளங்கிச்சேன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ரைட். ஓகே. இங்க நாங்க ஒன்று கழிக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் என்ன வருது? ஒன்று கழிப்படுது. அப்ப இங்க நாங்க என்னத்தை கழிப்போம்? ஒன்றை கழிப்போம். ரைட். அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் என்ன உறுப்பு தான் எங்களுக்கு இந்த பொது உறுப்பு, அதாவது பொது உறுப்புக்குரிய சமன்பாடு எங்களுக்கு என்ன வர போகுது? டிஎன் பொது உறுப்புன்றது எங்களுக்கு தெரிஞ்சுது. பொது உறுப்பு டிஎன் சமன் பொது உறுப்பு பதிலா டிஎன் தான் போடுவோம். ரைட். பொது வித்தியாசம் டி, பொது உறுப்பு டிஎன். அப்ப ரெண்டு வர போகுது. சாய ஒன்று. விளங்கிச்சா? ஓம் சார். ஈஸியா இது? ஓம். மிச்சாக்கள் சொல்லுங்க, ஈஸியா இது? ஆம் சார். ஓ, நல்லா விளங்கிச்சா? சார். சின்னதா விளங்கலைன்னு சொல்லணும் எனக்கு. நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுவேன். விளங்கிச்சா? நல்லா விளங்கிச்சு சார். விளங்கிச்சு. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த இதுல உங்களுக்கு ஓலவர்ல பெரிய கேள்வி உண்டு. செகண்ட் பார்ட்ல 10 மார்க்ஸுக்கு ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு வரும். சரியா? அப்ப நீங்க இங்க இருந்து சரியா அதை விளங்கி எடுத்துட்டு போனீங்கன்னா தான் ஓ லெவல்ல வந்து நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். சரியா? அப்ப நீங்க ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா சரியா விளங்கி கொள்ளணும். ரைட். ஓகே. இப்ப எழுதி கொள்ளுங்க. இதை போட்டுக்கொள்ளுங்க. அதாவது பாத்தீங்கன்னா பொது உறுப்பு டிஎன், பொது உறுப்பு சமன் டிஎன் போட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பொது உறுப்பு டிஎன். அதுக்கப்புறம் போட்டுக்கொள்ளுங்க முதலாம் உறுப்பு. ரைட். முதலாம் உறுப்பு. அதுக்கு மேல போட்டுக்கொள்ளுங்க பொது உறுப்புக்குள்ள இல்லாட்டி முதலாம் உறுப்பு போட்டு 2 தர 1 சாய 1 சமன் 1 இங்க இருக்க முதலாம் உறுப்பு நாங்க வேற பண்றோம். ரைட். இந்த ரெண்டு பக்கத்துல நீங்க வேணும்னா பென்சிலாலேயோ இல்லாட்டி ஏதாலேயோ போட்டுக்கொள்ளுங்க. இதுதான் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கு? இது என்னது? ரெண்டுகள் என்னது? ரெண்டு என்னது? பொது உறுப்பு. பொது வித்தியாசம். அப்ப ரெண்டு வந்து ரெண்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க பொது வித்தியாசம். ரைட். ஃபர்ஸ்ட் நான் போட வேண்டியது பொது வித்தியாசம். அதை விட தெரிஞ்சுக்கொள்ளும். ரைட். நீங்க என்ன உறுப்பு இது காண போனாலும் ஃபர்ஸ்ட் பொது வித்தியாசம் கண்டுட்டு தான் நீங்க பொது வித்தியாசத்தை போட்டுக்கொள்ளும். சரியா? ஓகே. இப்ப சொல்லுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து முதலாம் உறுப்பு 2 தர முதலாம் உறுப்பு பண்ணபடியா இங்க 1. ரைட். ரெண்டாம் உறுப்பு பண்ண 2 தர இங்க ரெண்டாம் உறுப்பு பண்ணபடியா 2. ரைட். அப்ப போட்டுக்கணும் முதலாம் உறுப்பு 2 தர 1 சாய 1 1. இரண்டாம் உறுப்பு அதை நாங்க உருவாக்கி கொள்ளணும். எப்படி உருவாக்குறோம் என்றதுதான் எங்களோட ஐடியா. இதுல வந்து எங்களுக்கு ஐடியா என்னது? எப்படி நாங்க அதை உருவாக்கி கொள்ளுறோம் என்றதுதான் இது. எங்களுக்கு சரியான ஐடியா வந்து என்னது? எப்படி நாங்க இது உருவாக்கி கொள்றது என்றதுதான் இதனோட எங்களுக்குரிய விளக்க ஐடியா. ரைட். அப்ப நாங்க இதை எப்படி உருவாக்கி கொள்றோம் என்று வடிவா பார்க்கணும். பொது உறுப்பு, அதாவது பொது வித்தியாசத்தால எத்தனையாம் உறுப்பு தேவையோ அத்தனையாம் உறுப்பை பெருக்கிட்டு வர்ற விடையில இருந்து எங்களுக்கு தெரியும் என் தொடர்ல என்ன இருக்கு. இப்ப ரெண்டாம் உறுப்புண்டா 2 பெருக்கிக்கு 4 வந்து நிற்கும். ஆனா எங்களுக்கு என் தொடர்ல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஒன்று நாங்க கழிக்கணும். ஒன்று நாங்க கழிச்சாதான் எங்களுக்கு என்ன நடக்கும்? 2 தர 2 சாய 1. ஆகவே எங்களுக்கு 3 வரும். அப்ப இந்த விழாத்தை வழி கொள்ளுங்க. என்ன உறுப்பு மட்டும் வழி கொள்ளுங்க. இதை
சார் அந்த முதலாம் உறுப்பு இரண்டாம் உறுப்பு பாதையா விளங்கல? எது எழுத சொன்னீங்க? முதலாம் உறுப்பு 2 தர 1 சய 1 சமன் 1. இரண்டாம் உறுப்பு 2 தர 2 சய 1 சமன் 3. எழுதி கொடுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு இது ரெண்ட வந்து பொது வித்தியாசம். உங்களுக்கு பொது வித்தியாசத்தை தான் நாங்க முன்னுக்கு பெருக்குவோம். பொது வித்தியாசத்தை வச்சுதான் பெருக்குவோம். அப்ப பொது வித்தியாசம் அதை குறிச்சுக்கணும். என்ன உறுப்பு வரைக்கும் எழுதினீங்களா? சார். ஓகே. அப்ப என்ன உறுப்பு மட்டும் நாங்க எழுதிட்டோம். அதுக்கப்புறம் எழுதிக்கொள்ளுங்க பொது உறுப்பு tn சமன் 2n சாய 1. எழுதிக்கொள்ளுங்க பொது உறுப்பு tn சமன் 2n சாய 1. எழுதிட்டீங்களா? இப்ப இடையில வந்தாங்க கொஞ்சம் விளங்காட்டி என்கிட்ட கேளுங்க. இப்ப புதுசா வந்தது யாரு? சார் என்ன உறுப்பு வரைக்கும் எழுதணுமா? ஓ என்ன உறுப்பு வரைக்கும் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் பொது உறுப்பு tn சமன் 2n சாய 1 எழுதிக்கொள்ளுங்க. தவரோஜன் இது விளங்குதா? புதுசா வந்து இப்போ நீங்க இப்பதான் வந்திருக்கிறதால உங்களுக்கு விளங்குதா இது? மத்தது யார் எனக்கு நான் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேனோ தெரியல. திலகாஹிகா விளங்குதா? ஓகே. நீங்க 2 பேரும் அப்படியே சைலண்டாவே இருங்க. கிளாஸுக்கு வந்தா தயவு செய்து ஓபன் அப் ஆயிக்காதீங்க. யாரையுமே பார்த்து பயப்பட தேவையில்லை. ரைட்? உங்களுக்கு அதாவது வந்து ஓபன் அப் ஆகி நீங்க கதைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப ஓபன் அப் ஆகி நீங்க கதைச்சா மட்டும்தான். சார் நான் 10ஆம் Recording in progress. ஓகே 10ஆம் ஆண்டு. 7 மணி ஆயிட்டா? ஓகே ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைட் இப்போ நீங்க 9ஆம் ஆண்டுக்கார பாருங்க. ரைட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது வரைக்கும் பார்த்தது என்னது? tn பொது உறுப்பு வந்து கண்டுட்டோம். அப்படி tn சமன் 2n சாய 1 பொது உறுப்பு வந்து நாங்க கண்டுட்டோம். அப்ப tn சமன் 2n சாய 1 பொது உறுப்பு நாங்க கண்டுட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கேள்வி சொல்றேன், எழுதுங்க. இந்த எண் தொடரில் இந்த எண் தொடரில் 18ஆம் உறுப்பை காண்க. அதாவது முதலாம் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு, 4ஆம் உறுப்பு, 5ஆம் உறுப்பு, 6ஆம் உறுப்பு, இங்க 11 வர்ற மாதிரி உங்களுக்கு இப்படியே போய்க்கல 18ஆம் உறுப்பு என்னன்னு காணும். ரைட்? இந்த எண் தொடரில் 18ஆம் உறுப்பை காண்க. இந்த எண் தொடரில் 18ஆம் உறுப்பை காண்க. அப்ப இந்த எண் தொடர்ல வந்து 18ஆம் உறுப்பை காணணும் நான். ரைட்? அப்ப இங்க பாருங்க, எல்லாரும் வடிவா பாருங்க. ஓஎல் வரைக்கும் இது வரும். இப்ப நீங்க 9ஆம் ஆண்டுன்றதால பேசிக்கா இருக்கும். ஆனா ஓஎல்ல வந்து உங்களுக்கு கூட்டல் விதின்ற பாடத்துல வந்து இந்த கேள்வி இருக்க திருப்பி சொல்ல முடியுமா? எண் தொடரில் 18ஆம் உறுப்பை காண்க. ரைட்? இப்ப வந்து சொல்லுங்க 18ஆம் உறுப்பு காண போறோம். அப்ப எண்ணுக்கு பதிலா என்ன போட போறோம்? 18 போடணும். இங்க பாருங்க, 3ஆம் உறுப்பு இங்க 3, 2ஆம் உறுப்பு இங்க போட்டுருக்கோம் எண். அப்ப 3ஆம் உறுப்புக்கு 3 போடல 18ஆம் உறுப்புக்கு என்ன போடுவோம்? 18. அப்ப எண் இருக்கிற இடத்துல என்ன போட போறோம்? 18. அப்ப எண் இருக்கிற எல்லாத்துலயும் 18 போட போறோம். அப்ப இங்க பாருங்க, டி எண்ணுக்கு பதிலா எத்தனை போட போறோம்? 18. ஆகவே டி 18 தான் நான் இப்ப காண போறோம். 18ஆம் உறுப்பு வடிவா பாருங்க, டி 18 இப்ப காண போறோம். ஆகவே டி 18 வந்து என்ன வர போகுது? 2 தர எண்ணுக்கு பதிலா எத்தனை? 18. ரைட்? வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. பொட்மேஸ் ரூலின் படி செய்யணும். நான் ஃபர்ஸ்ட்க்கு இந்த இடத்துல பிராக்கெட் போட்டுறோம். அப்புறம் நீங்க 18ல இருந்து 1 கழிச்சு 17ல 2 போடுறீங்க. ரைட்? பொட்மேஸ் ரூலின் படி செய்யணும். ஆகவே 2 தர 18 சாய 1.
ஆகவே 2 தடவை 18 எத்தனை 36 36 18 18 36 சாய 1 அப்ப எத்தனை 35. 35 அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன 18ஆம் உறுப்பு இதுல இருந்து 1 3 5 7 9 11 18வது இடத்துல இருக்க போறது என்ன 35 35 இருக்க போகுது எழுதி கொள்ளுங்க இந்த எழுதினீங்கன்னா நாங்க வந்து அடுத்த கிளாஸ் வந்து சனிக்கிழமை உங்களுக்கு டைம் டேபிள் படி அடுத்த கிளாஸ் சனிக்கிழமை இருக்கும் டைம் டேபிள் பார்த்துட்டு நீங்க அந்த டைமுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சரி என்ன டவுட் இருந்தாலும் அப்பப்பவே அதை கிளியர் பண்ணி கொடுங்க ரைட் என்ன டவுட் உங்களுக்கு வருதோ அப்பப்ப அதை நீங்க கிளியர் பண்ணி கொடுங்க திரும்ப திரும்ப சொல்றேன் என்ன டவுட் உங்களுக்கு வருதோ அதை அப்பப்ப கிளியர் பண்ணி கொடுங்கடா நீங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் ஸோ தயவு செய்து இது சம்பந்தமான டவுட் இருந்தா எனக்கு நீங்க பர்சனலாவும் கேட்கலாம் இல்லாட்டி அடுத்த கிளாஸ்லயும் வந்து கேட்கலாம் ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க பர்சனலா கேட்கலாம் அப்ப என்ன டவுட் உங்களுக்கு வருதோ அதுல வந்து அப்பப்ப கேட்டு கிளியர் பண்ணீங்கடா நீங்க நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளே இருக்கும் சரி அப்ப இதை நீங்க எழுதினீங்கன்னா இன்றைக்கு லீவ் ஆகுங்க அடுத்த கிளாஸ் வந்து சனிக்கிழமை இருக்கு தேங்க்யூ Bye, sir. Thank you, sir. பாய் தேங்க்யூ குட் நைட் Thank you, sir. தேங்க்யூ குட் நைட்